ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இந்த பொன்னான நேரத்தில் நான் உனக்கு ஒன்றை சொல்லத்தான் ஓடோடி வந்தேன். நீ எதிர்காலத்தை நினைத்து கொண்டு பயந்து கொண்டே இருக்கிறாய். எதிர்காலத்தை எதற்காக நினைக்க வேண்டும், எதற்காக பயப்பட வேண்டும்? உன்னுடைய எதிர்காலத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன். உன்னுடைய நிகழ்காலத்திலும் நான் இருக்கிறேன். உன்னுடைய பழைய விஷயங்கள், அதாவது இறந்த காலத்தை பற்றி நினைத்தால் கவலைகள் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். ஏனென்றால் எதுவுமே நன்றாகவே நடக்கவில்லை. எல்லாம் உனக்கு பாரத்தை தரும்படிதான் நடந்ததை தான் இப்பொழுது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். என்னுடைய தங்கத்திற்கு நான் நிச்சயமாக ஒன்றே ஒன்று செய்வேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் நீக்கி நிம்மதியை தருவேன். இதுதான் என்னால் உனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம். உன் வாழ்க்கையில் நான் எந்த அளவு முக்கியமானவன் என்று எனக்கு தெரியும். அந்த முக்கியமான இடத்தில் இருந்து நான் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். நீ கேட்கிறாய், எனக்கு இதை செய்யுங்கள், எனக்கு அதை செய்யுங்கள் என்று கேட்கும் பொழுது எனக்கு சிரிப்புத்தான் வரும். எல்லாவற்றையும் எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய குழந்தை இதை செய்யுங்கள், எனக்கு அதை செய்யுங்கள் என்று உரிமையாக கேட்கிறதே என்று. உன்னுடைய உரிமையானது எனக்கு பிடிக்கும். உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் இருந்து கேட்டு பெறுகிறாய். என்னை விட்டால் உனக்கு வேறு யார் உண்டு சொல்? என்னிடம்தான் கேட்க முடியும். உன்னுடைய அப்பா நான். என்னை விட்டு நீ எங்கு போக முடியும்? உனக்கு நல்லதோ கெட்டதோ அனைத்திலும் நான் இருந்துதான் உனக்கு அனைத்து விஷயங்களையுமே செய்து தருகிறேன். உன்னுடைய சிரிப்பான சந்தோஷமான பேச்சை பார்க்க நான் காத்திருக்கிறேன். கவலைகள் தான் இப்பொழுது இருக்கிறது. அந்த கவலைகளை அடியோடு எடுத்து உன்னை திருப்திகரமாக வாழ வைத்து உன்னுடைய பொன்னான முகத்தை கண்டு நானும் சந்தோஷப்படவே உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன். என்னுடைய கடமைகளை நான் சரியாக செய்து கொண்டு தான் இருக்கிறேன். உன்னுடைய கடமைகள் என்ன தெரியுமா? நிம்மதியாக இருப்பது, என்னை மலை போல நம்புவது. என்னை நம்புபவனை எவனையுமே நான் ஒரு பொழுதும் ஏமாற்றுவது கிடையாது. உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன்? என்னை நம்பலாமா வேண்டாமா இப்படி மாற்றி மாற்றி யோசிக்கும் சிலருக்கே நான் நல்லதை தான் செய்கிறேன். என்னை நீ முழுமையாக நம்பும் உனக்கு எப்படி நான் கெட்டது செய்ய என் மனம் வரும்? சில சமயங்கள் உன்னுடைய பாவமானது வேலை செய்கிறது. அது நிச்சயமாக யாராக இருந்தாலும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன்னுடைய எல்லா கஷ்டத்திலும், எல்லா நஷ்டத்திலும், எல்லா சந்தோஷத்திலும் நான் இருந்து உனக்கு நல்ல அருள் புரிவேன். நல்லதை மட்டுமே செய்வேன். எக்காரணம் கொண்டும் கவலை என்று ஒரு விஷயத்தை மனதுக்குள் வைத்து மேலும் மேலும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்காக நான் இருக்கிறேன். உனக்காக மட்டுமே இருப்பேன். எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடன் எந்த கவலையும் வராமல் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். நம்பிக்கையுடன் இரு, எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.